இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு தைப்பூசத்தை அரசு விழாவை அறிவிப்போம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். தேர்தலில் ஒரு கட்சி செய்யக்கூடாத விஷயம். இன்னொரு இடத்துல ஏற்றுன்றது கோயில் பழக்க வழக்கத்தை மாற்று, கோயிலோட மரபை மாற்று அப்படின்றதா இன்னொரு இடத்துல ஏற்ற சொல்கிறது. ஏன் பழமுதிர் சோலையில் இன்னொரு இடத்துல ஏற்றுன்னு கேட்கல? ஏன் பழனியில் இன்னொரு இடத்துல ஏற்றுன்னு கேட்கல? ஏன் திருச்செந்தூரில் இன்னொரு இடத்துல ஏற்றுன்னு கேட்கல? அதை மீறி நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு நீ எப்படி சொல்ல முடியும்? தேர்தலுக்கு முன்னாடி சொல்கிறதெல்லாம் வேறு, தேர்தலின் போது சொன்னால் அது குற்றம். எஸ்ஆர் பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் அமர்வு குறிப்பாக திமுக முன்வைக்கிறதா இவங்களை திரும்ப முன்வைக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, பீகாரில் அது மாதிரி தான் கொடுத்தாங்க. சிலிண்டர் இலவசமாக இதுவரை ஏன் கொடுக்கல? இப்போ சிலிண்டருக்கு என்ன பாடு மக்கள் படுறாங்கன்றது தெரியும். இப்போ 2000 நாங்கள் கொடுக்குறோம், 10,000 கொடுக்குறோம், 3 சிலிண்டர் இலவசம் கொடுக்குறோன்னா யார் கொடுக்குறது? இப்போ நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு சொல்கிறதே ஒரு காமெடி. கொடுப்போன்னா எப்படி கொடுப்போம்? ராஜன் செல்லப்பா சொல்கிறாருல, 94 ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இதே கார்த்திகை தீபம் பிரச்சனை வருது, இதே இந்து முன்னணி தான் கிளப்புறாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் சொன்னது நாங்கள் பாரம்பரியமாக ஏற்றுறதெல்லாம் ஏற்றுவோம். அன்றைக்கி ராஜன் செல்லப்பா கட்சியில் இருந்தாரா இல்லையா? சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக பிஜேபியோட தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறது, இன்னும் 5 நாள் தான் அதாவது தேர்தல் பிரச்சாரம் முடியிருக்கிறது. அதுக்கடையில் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் 10,000 ரூபா, மகளிருக்கு 2,000 ரூபா, ஃப்ரீ சிலிண்டரு, அப்புறம் 50 லட்சம் சொல்லி ஏதோ ஒரு ஸ்கீம்லாம் சொல்கிறாங்க. முதற்கட்டம் எப்படி பார்க்குறீங்க? இதில் முக்கியமான விஷயம்னாக்கா தீபம் ஏற்றப்படுங்கிறத, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படுங்கிறதே சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அது எந்த ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வர்றபோது தமிழ்நாட்டு மக்கள் அந்த கட்சியவே மாற்றிடுவாங்க அப்படின்றதுக்கான உதாரணம் தான் அந்த தேர்தல் அறிக்கை. பிஜேபி தமிழ்நாட்டு மக்களை மாற்றணும்னு இங்கே வந்தாங்க. இங்கே சமூக நீதி அடிப்படையில் பெண்களுக்கான உரிமை அது இலவசம் கிடையாது, பெண்களுக்கு தர வேண்டியது தான். அந்த அடிப்படையில் பல்வேறு நலத்திட்டங்கள் பெண்களுக்கு இங்கே கொடுத்தாங்க. அதையெல்லாம் கிண்டல் செஞ்சது பிஜேபி, எதிராக பேசினது பிஜேபி. இலவசம் கொடுத்து இந்த நாட்டை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னது பிஜேபி. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு பிஜேபி ஆதரவாளர்கள். இன்றைக்கி வரை அந்த கருத்தை பலரும் பிஜேபி ஆதரவாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இலவசம் கொடுக்கறது அப்படின்றது லஞ்சம் கொடுக்கறது. சீமானும் பிஜேபி தான் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பிஜேபியோட நிலைமை என்னென்னா, தமிழ்நாடு மாடலை பின்பற்றாமல் அரசியல் பண்ண முடியாது அப்படின்றது தான். இப்போ அவங்க தேர்தல் அறிக்கையில் முதல் விஷயமாக சொல்லியிருக்கிறது, குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 2000 உதவித்தொகை. மாதம் ஏற்கனவே கொடுத்துட்டு தானே இருக்காங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ஒரு முறை. பீகாரில் கொடுத்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000. அப்புறம் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீயாக. பொங்கலுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு தீபாவளிக்கு 3 சிலிண்டரு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது பிஜேபியோட அதிகாரப்பூர்வ கொள்கையா அப்படின்றத சொல்லணும். முதல் விஷயம், பிஜேபி இங்கே ஆட்சி அமைக்க போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு சொல்கிறதே ஒரு காமெடி. கொடுப்போன்னா எப்படி கொடுப்போம்? நீங்கள் தானே 10 வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க. ஒன்றிய அரசு நிதியிலேருந்து கொடுக்குறீங்களா? மாநில அரசு கொடுக்குமா? கூட்டணி கட்சி கூட சொல்லலையே. நாங்கள் கொடுப்போம் நீங்கள் சொல்கிறீங்க, தனி தேர்தல் அறிக்கை போடுறீங்க. இப்போ 2000 நாங்கள் கொடுக்குறோம், 10,000 கொடுக்குறோம், 3 சிலிண்டர் இலவசம் கொடுக்குறோன்னா யார் கொடுக்குறது? இங்கே ஆட்சி அமைக்கிறதா அவங்க கூட்டணியில் சொல்கிற அதிமுக கொடுக்குமா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவங்க கொடுப்பாங்களா? அது சொல்லணும்ல. அதை எந்த இடத்துலையும் சொல்லலை. சரி, நீ கொடுக்குறன்னா 10 வருஷம் கொடுக்க முடியாதுண்ணே. நீங்கள் தானே 10 வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க. பெண்களுக்கு மாதம் 2000 கொடுக்க முடியாதுன்னு. இப்போ இனிமேல் கொடுக்குறோன்னு என்ன சொல்ல? இவ்வளோ நாள் ஏன் கொடுக்கல சொல்லு? 10,000 இவ்வளோ நாள் ஏன் கொடுக்கல? சிலிண்டர் இலவசமாக இதுவரை ஏன் கொடுக்கல? இப்போ சிலிண்டருக்கு என்ன பாடு மக்கள் படுறாங்கன்றது தெரியும். இன்றைக்கி மதுரை ஜெயில் ரோட்டில் அவ்வளோ ஆட்டோவும் சிலிண்டர் நிரப்புக்கு நிற்கிது. தமிழ்நாடு முழுக்க இதான் நிலமை. அப்போது காசு கொடுத்து வாங்குகிற சிலிண்டரே உன்னால் கொடுக்க முடியல, நீ இலவசமாக 3 சிலிண்டர் எப்படி கொடுப்ப? சரி, இதுவரை நீ கொடுக்குற தடுத்தது யாருன்னு தான் நம்ம கேட்குறோம். நீ தான் ஒன்றிய அரசில் இருக்க, உன்கிட்ட தான் எல்லா பணமும் இருக்குது. நீ 12 சிலிண்டர் இலவசமாக கொடுக்க முடியாதுன்னா கொடுக்குறத யார் தடுத்தது? ஆனால் நீ கொடுக்க மாட்டேற. தமிழ்நாடு அரசுக்கு மானியம் கொடுத்து கூட நீ கொடுக்க மாட்டேற. அப்போ கொடுக்காம இனிமேல் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்கிறதுனா ஒரு ஏமாத்து வேலையா இல்லையா? நீ தானே அதிகாரத்தில் இருக்க. தமிழ்நாடு அரசுக்கு நிதி அலாட் பண்ணுற இடத்துல நீ தான் இருக்கிற, நிதியும் தரமாட்டுறீங்க.
இப்போ கொடுக்குற இடத்துல இருந்துட்டு இனிமே கொடுப்பேன் அப்படின்னா இதுவரை 10 வருஷமாக ஏன் கொடுக்கலன்றதுக்கு அவங்க பதில் சொல்லணும். ஒரு விஷயம். இலவசன்றது தொடர்பாக அவர்களுடைய அரசியல் ரீதியான கொள்கை ரீதியான நிலைப்பாடு என்னன்னு வெளிப்படையாக சொல்லணும். அதுவும் கடந்த காலங்களில் விமர்சிச்சிருக்காங்க, எதிராக பேசியிருக்காங்க. இதனால தான் திராவிட கட்சிகள் நாட்டை கெடுக்குது அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அதே திராவிட கட்சிகள் இருக்கிற நிலையை தான் குறிப்பாக திமுக முன்வைக்கிறது தான் இவங்களை திரும்ப முன்வைக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, பீகாரில் அது மாதிரி தான் கொடுத்தாங்க. இப்போ அசாமில் நடக்கிற தேர்தலில் அதுதான் சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் அதுதான் சொல்கிறாங்க. அப்போ இந்த திராவிட மாடலை தான் அவங்க பின்பற்றுறாங்க அப்படின்றத விஷயம். அப்போ இலவசங்கள் தொடர்பாக அவர்கள் இரட்டை நிலைப்பாடோடு பேசுகிறார்கள் அப்படின்றதான் விஷயம் ஒன்று. ரெண்டாவது, இதில் இன்னும் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு நிறைய உதவி பண்ணுவோம், சிறு குறு நிறுவனங்களுக்கு உதவி பண்ணுவோம், இதெல்லாம் சொல்கிறாங்க. உழவர்களுக்கு சிலது சொல்கிறாங்க. இதெல்லாம் பெண்களுக்கு, உழவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு இதுவரை நீங்கள் என்ன பண்ணீங்க? திருப்பூரில் தொழில் அழிஞ்சு போச்சு, கோயம்புத்தூரில் தொழில் அழிஞ்சு போச்சு. எல்லா பிரச்சனைக்கும் இதே கவர்மெண்டோட பாலிசி தான் காரணம். இப்போ இன்றைக்கி புதுசாக செய்ய போகிறேன்னா இதுவரை ஏன் செய்யலைன்ற பதில் சொல்லிட்டு தான் சொல்லணும். அதில் என்ன பிரச்சனை? இப்போ சும்மா இதை கொடுப்போம் அதை கொடுப்போன்னு சொல்கிறதில்ல, ஒரு தொழிலில் என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி ஆழமாக பேசலை. இதுக்கு எதுக்கு நீங்கள் ஒரு தேர்தல் கமிட்டி போட்டு இதை நாங்கள் அத்தனை நாள் பண்ணுறோம், இத்தனை நாள் பண்ணுறோன்னா அதுக்கு ஒன்றும் மீனிங்கே கிடையாது. அதனால் பொருளாதார ரீதியாக இன்றைக்கி அதை செய்வோம் இதை செய்வோம்னு இவங்க சொல்கிற அத்தனையுமே ஏமாத்து வேலை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பாலிசி அதில் எதுவுமே கிடையாது. பாலிசியாக கல்விக்கு இந்த பாலிசியை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதே போல் சுகாதாரத்துக்கு இந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், வேலை வாய்ப்புக்கு இதை பண்ணுவோம், தொழில் வளர்ச்சிக்கு இதை பண்ணுவோம், அப்படி எதுவுமே கிடையாது. அடுத்து, இதுவரை இவர்கள் பேசின விஷயம், செஞ்ச விஷயம், தொழில் சம்பந்தமாக அவங்க பாலிசி, எஜுகேஷன் தொடர்பாக நீட்டை காலி பண்ணதுலேன்று தேசிய கல்விக் கொள்கை வரை நாங்கள் இதை பண்ணணும் அதனால் ஓட்டு போடுங்கன்னு ஏன் கேட்கல? நீ தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் கொண்டு வந்தோம், அதனால் எங்கள் தமிழக மக்கள் வாக்களியுங்கள். நீட் தேர்வை கொண்டு வந்தோம், அதனால் தமிழக மக்கள் எங்களுக்கு வாக்களிங்க. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்தோம், அதனால் மக்கள் எங்களுக்கு வாக்களிங்க. ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம், அதனால் எங்களுக்கு வாக்களிங்க. ஜிஎஸ்டியை வச்சு அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்டோம், இட்லிக்கு ஜிஎஸ்டி போட்டோம், தோசைக்கு ஜிஎஸ்டி போட்டோம், அதனால் எங்களுக்கு மக்கள் வாக்களிங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே? நீங்கள் செஞ்ச சாதனை எதுலையான்னு சொல்லியிருக்கீங்களா? அது குறிப்பிடவே இல்லையே. சொல்லணும்ல, நாங்கள் இந்தந்த 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம், இந்தந்த சாதனை செஞ்சோம், இந்த சாதனைக்காக எங்களை ஓட்டு போட்டு. இப்போ திமுக எப்படி ஓட்டு கேட்குது? நாங்கள் மகளிர் தொகை உரிமை தொகை கொடுத்தோம், காலை உணவு கொடுத்தோம், சில இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் கொடுத்தோம். இப்படி வரிசையாக அவங்க ஸ்கீம் எல்லாம் சொல்லி இந்த ஸ்கீம்னால எங்களுக்கு ஓட்டு போடுங்க, மகளிருக்கு பேருந்தில் இலவச பயணமாக கொடுத்தோம். இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லி ஓட்டு கேட்குறாங்களே திமுக. பிஜேபி அப்படி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்கா சொல்லுங்கள்? இல்லை தமிழ்நாட்டு நலனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கா? இல்லை இந்துக்கள் கட்சி சொல்கிறேன் இந்துக்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்கான்னு சொல்லு. அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ சொன்ன சாதனையும் ஒன்றும் கிடையாது. பாலிசி கொள்கையும் அடிப்படையான நேர்மையான கொள்கை, நிரந்தரமான கொள்கை எதுவுமே கிடையாது. இப்போ சந்தர்ப்பவாதமாக தமிழ்நாட்டுக்கு ஏற்ற வகையில் ஒன்று வெளியிட்டிருக்கு. இதில் நாங்கள் பிஜேபி மாறுபட்ட கட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. எல்லா கட்சியை விட குப்பையாக தான் நீங்கள் இருக்கிறீங்கன்றத விஷயம் ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு டேஞ்சரான விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு, தைப்பூசத்தை அரசு விழாவை அறிவிப்போம் அப்படின்னு. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். தேர்தலில் ஒரு கட்சி செய்யக்கூடாத விஷயம். இந்திய அரசியல் சட்டப்படி இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு. மதச்சார்பற்ற நாட்டில் மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது, மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. இது அரசியல் சட்டமும் தடுக்குது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் தடுக்குது. தேர்தலில் மதத்தை வைத்து கடவுளை வைத்து ஓட்டு கேட்டால் அது தண்டனைக்குரிய குற்றம். அந்த வேட்பாளரை அந்த கட்சியை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். தண்டனைக்குரிய குற்றம். கடவுளையே மதத்தையே சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக தடை இருக்குது. அதை மீறி நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு நீ எப்படி சொல்ல முடியும்? தேர்தலுக்கு முன்னாடி சொல்கிறதெல்லாம் வேறு, தேர்தலின் போது சொன்னால் அது குற்றம். எஸ்ஆர் பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் அமர்வு மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது, எந்த ஒரு தனிநபரோ அரசியல் கட்சியோ அமைப்போ இயக்கமோ நிறுவனமோ இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற போது
மதத்தை வைத்து மதத்தை அரசியலில் கலந்து அவர்கள் இங்கே அரசியல் கட்சி நடத்த முடியாது. அதுக்கு தனியாக ஒரு டாபிக் போட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்கிறாங்க. இப்போ எஸ்ஆர் பொம்மையின் உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. முருக பக்தர்கள் மாநாட்டில் கூட நம்மளே பேசியிருக்கிறோம். முருக பக்தர்கள் மாநாட்டில் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் மாநாடு நடத்த போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அதை அப்படி நடத்த விடக்கூடாது. அரசியல் மாநாடு நடத்தி அறிவிச்சுட்டு நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம மதுரை மதநல்லிணக்க மக்கள் கூட்டம் சார்பில் நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தினோம். இப்போ காவல்துறை அவங்களுக்கு அனுமதி தரல, நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் நாம் அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்கம் சார்பில் இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சு அவங்க முருக பக்தர்கள் மாநாட்டில் என்னென்ன அரசியல் பேச போகிறாங்க, காடேஸ்வரா சுப்பிரமணியம் என்ன பேசியிருக்காரு, எல் முருகன் என்ன பேசியிருக்காரு, இதெல்லாம் நீதிமன்றத்தில் நீதிபதி புகழேந்தி அவர்கள் முன்னாடி கொடுத்தோம். கொடுத்த பிறகு அவங்ககிட்ட கேட்டார், இன்னும் நீங்கள் ஆன்மீக மாநாடுன்னு சொல்லிட்டு அரசியல் மாநாடு அப்படி நடத்துகிறீங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் அரசியல் பேச மாட்டோம், அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, உலக நன்மைக்காக நாங்கள் இதை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீதிபதி புகழேந்தி அவர்கள் பிரவீன் தொக்காடியா கேஸ்லேருந்து நிறைய கேஸெல்லாம் குறிப்பிட்டு, எஸ்ஆர் பொம்மை கேஸெல்லாம் குறிப்பிட்டு மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது, அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி நிபந்தனை போட்டு மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் அதை மீறி திருப்பரங்குன்றத்தில் தீப ஏற்றுவோம், இந்துக்கள் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் தீர்மானம் போட்டாங்க. அதற்கு எதிராக நான் புகார் அளித்து மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகி அண்ணாமலை மேலே அண்ணாமலை மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அண்ணாமலை, நயினார் நாகேந்திர, ஆர்எஸ்எஸோட தலைவர்கள் எல்லாரும் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகி இன்றைக்கு வரை பெண்டிங் இருக்கு. ஆமாம். இப்போ அந்த மாநாட்டுக்கு அப்படின்னா தேர்தலில் இதை கேட்க முடியுமான்னு கேட்கவே முடியாது. தேர்தலை எப்படி வாக்குறுதியாக கொடுக்க முடியும்? வாக்குறுதியாக கொடுக்கவே முடியாது. தேர்தல் கமிஷன் இதை நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் எந்த கட்சியும் அதை பேசாமல் இருக்கிறது இது அடிப்படையில் தவறு. தேர்தல் கமிஷன் இந்த வாக்குறுதியை அவர்கள் கொடுத்ததற்காக இந்த வேட்பாளர்களை பிஜேபி வேட்பாளர் தகுதி நீக்கம் பண்ணணும். மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. நீதிமன்றத்தில் நிலுவையில் வேறு இருக்கு இல்லையா? அது நிலுவையில் இருக்குது. பல்வேறு அதை ஸ்பெசிஃபிக்காக பார் இருக்குங்க. நீங்கள் மதத்தையே கடவுளை பயன்படுத்தி ஓட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பார் இருக்குது. இவங்க தைப்பூச திருவிழாவை அரசு விழான்னு சொல்கிறாங்க. அப்போ மற்ற மதம் இந்த நாட்டில் இருக்குல்ல, ஒரு மதத்தை மட்டும் நீங்கள் அப்படி அறிவிப்பீங்களா? அப்போ மதச்சார்பற்ற நாடு அப்படின்றத நீ ஏற்றுக்கிட்டு அதில் தானே மோடி உறுதிமொழி எடுத்துகிட்டு வராரு. மதச்சார்பற்ற நாட்டை ஏற்றுக்கிறோன்னு சொல்லி பிஜேபி இங்கே அரசியல் கட்சி நடத்துகிறேன், இந்த அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கிட்டு தானே அரசியல் கட்சி நடத்துகிறேன். அதற்கு நேர் எதிராக ஒரு மதத்துக்கு நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னா இன்னொரு மதத்தை நீ தாழ்த்துறன்னு அர்த்தம். அப்படி ஒரு அரசியல் வெளிப்படையாக பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியாது, அறிவித்து பண்ண முடியாது. இப்போ அந்த கோரிக்கையும் அந்த வாக்குறுதியும் அது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது, குறிப்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல். அடுத்து தீப ஏற்றுற விஷயத்துக்கு வருவோம். திருப்பரங்குன்றத்தில் இவங்க என்ன தீபம் ஏற்றுறாங்க? ஏற்கனவே அங்கே தீபம் ஏற்றிக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனால் ஏற்றாது போல ஒரு தோற்றம் இருக்குது. வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு, நாங்கள் வந்தால் ஏற்றுவோம். ராஜன் செல்லப்பா அதை பேசியிருக்காரு. இப்போ இவங்க என்ன ஒரு கருத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க நினைக்கிறாங்கன்னா, கார்த்திகை தீபம் ஏற்ற விடாமல் திமுக அரசு தடுத்துருச்சு, நாங்கள் வந்தால் தான் ஏற்றுவோம் அப்படின்னு இவங்க அப்படி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையில் கார்த்திகை தீபம் 300 வருஷமாக ஏற்றக்கூடிய இடத்துல இந்த வருஷமும் இந்த அரசாங்கம் ஏற்றிட்டாங்க, கோயில் நிர்வாகம் ஏற்றிட்டாங்க. அதில் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்றது மக்களுக்கு போய் சேரலை. இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், வருஷம் கார்த்திகை தீபம் ஏற்றும் இடத்தில் இந்த வருடமும் பாரம்பரியமாக ஏற்றுற இடத்துல கார்த்திகை தீபம் கோயில் நிர்வாகம் ஏற்றிட்டாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி, மதுரை மக்கள் மகிழ்ச்சி, எந்த பிரச்சனையும் கிடையாது. இவன் என்ன சொல்கிறான்னா, தர்கா பக்கத்தில் இன்னொரு இடத்துல ஏற்று அப்படின்றதா இப்போ பிரச்சனை. இன்னொரு இடத்துல ஏற்றுன்றது கோயில் பழக்க வழக்கத்தை மாற்று, கோயிலோட மரபை மாற்று அப்படின்றது தான் இன்னொரு இடத்துல ஏற்ற சொல்கிறது. ஏன் பழமுதிர்ச்சோலையில் இன்னொரு இடத்துல ஏற்றுன்னு கேட்கல? ஏன் பழனியில் இன்னொரு இடத்துல ஏற்றுன்னு கேட்கல? ஏன் திருச்செந்தூரில் இன்னொரு இடத்துல ஏற்றுன்னு கேட்கல? அப்போ வேறு இடத்துலலாம் கேட்காம இங்கே கேட்க வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் அதை யோசிச்சு பார்க்கணும். சரிங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க. ரொம்ப ஃபேமஸான இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் எத்தனை இடத்துல ஏற்றுறாங்க? ஒரே இடம் தானே. திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல தான் ஏற்றுறாங்க. ஏன் 2 இடத்துல ஏற்றக்கூடாது? யாராலும் கேட்டால் ஒத்துக்குருவாங்களா கோயில் நிர்வாகம்? திருவண்ணாமலையில் 2 இடத்துல ஏற்றுன்னு பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் சொன்னால் அரசாங்கமாக மக்களை ஒத்துக்குருவாங்களா? அப்போ அது திருவண்ணாமலைக்கு பொருந்துறது ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு பொருந்தாது? திருவண்ணாமலையும் கோயில், திருப்பரங்குன்றம் கோயில், அங்கேயும் மலை இருக்குது, இங்கேயும் மலை இருக்குது. அங்கேயும் மலை பல இடம் இருக்குது, பல இடத்துல நினச்சா ஏற்றலாம். இங்கேயும் மலையில் பல இடம் இருக்குது, நினச்சா பல இடத்துல ஏற்றலாம். ஆனால் அதற்கும் இதற்குமான வேறுபாடு, பிஜேபி அங்கேயும் கேட்கல, இங்கேயும் கேட்குறாங்கன்னா, அங்கே தர்கா இல்லை, இங்கே தர்கா இருக்குது.
இப்போ முஸ்லீமோட வம்புழுக்கிற இடத்துல மட்டும்தான் அவங்க கேட்பாங்க, வேறு இடத்துல கேட்க மாட்டேறான்றதுக்கான விஷயந்தான் இந்த திருப்பரங்குன்றத்தை மட்டும் இவங்க குறி வைக்கிறது. ரெண்டாவது, இந்த கார்த்திகை தீப விஷயம், இதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க நாங்கள் வந்தால் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ராஜன் செல்லப்பா சொல்கிறாருல, 94 ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இதே கார்த்திகை தீபம் பிரச்சனை வருது, இதே இந்து முன்னணி தான் கிளப்புறாங்க. அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் சொன்னது, நாங்கள் பாரம்பரியமாக ஏற்றுறதெல்லாம் ஏற்றுவோம். அன்னைக்கு ராஜன் செல்லப்பா கட்சியில் இருந்தாரா இல்லையா? இருந்தார்ல. ஆமாம். செல்லூர்ராஜ் இருந்தார்ல, எடப்பாடி இருந்தார்ல. ரெண்டாவது, 2014 இன்னைக்கு உள்ள தலைமுறையில் இருக்கிற 2014 மறுபடியும் இந்த பிரச்சனை இந்து மகாசபையை சேர்ந்த கணேசன் என்பவர் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கிலும் ஜெயலலிதா அவர்கள் எடுத்த நிலைப்பாடு உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் ஏற்றுவோம். 2017 இன்னைக்கு பேசுகிறார்ல எடப்பாடி, அந்த கூட்டணியில் பிஜேபி இருக்குல்ல, இவர்கள் எடப்பாடி முதல்வராக இருக்கிற போதும் அதே ஸ்டாண்டு தான். கேட்டது இதே போல் சங் பரிவார் அமைப்புகள், எதிர்த்தது அதிமுக. எடப்பாடி இன்னைக்கு அது பதில் சொல்லணும்ல, ராஜன் செல்லப்பா பதில் சொல்லணும்ல, அதையே தான் ஸ்டாலின் கவர்மெண்ட் செஞ்சிச்சு. அதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த கோயிலில் மலையில் தீபம் ஏற்றுறது அப்படின்றத முழுக்க முடிவு செய்கிறது கோயிலோட ஸ்தானியர்கள், அர்ச்சகர்கள், கோயில் நிர்வாகம். அரசாங்கம் அதில் தலையிட முடியாது. திமுக கவர்மெண்ட் விரும்பினா 10 இடத்துல ஏற்றுக்குன்னு சொல்லிடலாமா? திருவண்ணாமலையில் 3 இடத்துல ஏற்றுக்குன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா? ஏடிஎம்கே கவர்மெண்ட்னா 10 இடத்துல ஏற்றுக்குன்னு சொல்லுவாங்களா? பிஜேபி கவர்மெண்ட் வந்தாலே சொல்ல முடியாது. இன்றைக்கி சபரிமலையில் என்ன சொல்கிற நீ? சபரிமலையில் உச்சநீதிமன்றம் 2018 கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் தீர்ப்பு சொல்லி பெண்களை தீட்டு என்ற அடிப்படையில் கோயில் நுழைய விடாமல் தடுக்கக்கூடாது, இது தீண்டாமை, ஆர்டிகல் 17 படி குற்றம், பெண்களை அனுமதிக்கணும்னு சொன்னதை இன்றைக்கி வரை அனுமதிக்கலை. என்ன காரணம் சொல்கிற? கோயிலோட பழக்கத்தை மாற்ற முடியாது, இது எங்கள் நம்பிக்கை, இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிற. இல்லை, இங்கே திருப்பரங்குன்றம் கோயிலில் காலங்காலமாக 300 வருஷமாக அந்த இடத்துக்கு உச்சி பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றுறாங்க. மலையில் ஒரே தீபத்தூண் தான் இருக்குது. அந்த தீபத்தூணில் புண்ணியவான்கள் இங்கு தீபம் ஏற்றலான்னு இருக்குது. நாயக்கர் காலத்துலேருந்து அங்கே தான் ஏற்றுறாங்க. கருவறைக்கு மேலே இருக்குது. இது தலப்புராணத்தில் இருக்குது. தொல்லியல் வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது, கல்வெட்டு ஆதாரம் இருக்குது. உள்ளூர் மக்கள் லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துருக்குறாங்க. வருஷம் பூரா அங்கே நடக்குது. மதுரை மக்களுக்கு எல்லாம் தெரியும். கோயில் ஸ்தானிகள் சொல்கிறாங்க. ஆனால் இத்தனையும் மாற்றி இன்னொரு இடத்துல ஏற்று தர்கா பக்கத்தில் இவங்க சொல்கிறாங்கல்ல, தர்கா பக்கத்தில் இவங்க என்ன இந்த சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே ஏற்றிக்கிட்டு இருந்தாங்களா, இப்போ திரும்ப ஏற்றப்படுமா, இடைக்காலத்தில் ஏற்றலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ ஏற்றுனாங்க? இந்த ஒரு ஆதாரம் பிஜேபி சொல்லு, ஆர்எஸ்எஸ் சொல்லு. ரொம்ப காலமாக அவங்க முருகபக்தல் மாநாட்டிலே தீர்மானம் போட்டது 2ஆம் உலகப் போர் காலத்தில் ஏற்றிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஏற்றாம விட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லு? நீதிமன்றத்தில் ஆதாரம் புகைப்படம் இருக்கா? அதை நீ கார்பன் டேட்டிங் பண்ணியா? அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு எல்லாம் பத்திரிக்கை 100 வருஷமாக இங்கே பத்திரிக்கை இருக்குது. அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றிருந்தா அந்த விஷயம் வந்துடும்ல, வரல. அப்போ கார்த்திகை தீபன்ற விஷயம் அங்கே ஏற்றப்படவே இல்லை அப்படின்றதா உண்மை. ஆனால் இந்த தேர்தல் அறிக்கையிலும் பொய் சொல்லியிருக்காங்க. காலங்காலமாக அங்கே தான் ஏற்றுனாங்க. ராமகோபாலனே அதை சொல்லலை. 1996 தீர்ப்பில் ராமகோபாலனே காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு அவர் அங்கே தான் காலங்காலமாக ஏற்றணும்னு சொல்கிறாரு. அஃபிடவிட்டை அவர் கையெழுத்து போட்டு ஃபைல் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற போது இவங்க கார்த்திகை தீபத்தை நாங்கள் மலை உச்சியாக தர்கா பக்கத்தில் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ரெண்டாவது, அதில் திமுகவை குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்திலும் இதே நிலைப்பாடு தான், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலும் இதே நிலைப்பாடு தான். அப்படி இருக்கிற போது திமுக அரசை குறை சொல்கிறதுல என்ன இருக்குது? ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டின் வளர்ச்சி, மதுரையின் வளர்ச்சிக்கு இப்போ கார்த்திகை தீபம் இன்னொரு இடத்துல நீ பாய்களோட சண்டை போட்டு அங்கே போய் தகராறு பண்ணி இப்படி பண்ணுறதுனால மதுரைக்கு என்ன நன்மை? ஏதாவது ஒரு நன்மை சொல்லுங்கள். மதுரையில் உள்ள இந்துக்களுக்கு என்ன நன்மை சொல்லுங்கள். திருப்பரங்குன்றத்தில் உள்ள இந்துக்களுக்கு என்ன நன்மைன்னு சொல்லுங்கள். இது ஒன்றும் ஆகாது தான் 30 வருஷமாக யாருமே வரல. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதோ மக்கள் விரும்புகிறாங்க போல் அங்கே கார்த்திகை தீபம் இன்னொரு இடத்துல எதுன்னு. அப்படி கிடையவே கிடையாது. ஆன்மீக ரீதியாக, சமய ரீதியாக அது சரி கிடையாது. நடைமுறை ரீதியாக அது சரி கிடையாது. கோயில் மரபு சார்ந்தும் அது சரி கிடையாது. பிஜேபி எடுக்கிற ஸ்டாண்டுக்கே அது சரி கிடையாது. நீ கேரளாவில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற, தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்னொரு ஸ்டாண்ட் எப்படி எடுக்க முடியும்? சபரிமலையில் கோயில் மரபை மாற்றக்கூடாதான், தமிழ்நாட்டில் கோயில் மரபை மாற்று, எதுக்கு? அரசியலுக்காக மாற்று. அங்கே பாய் வச்சுருக்குறாங்க அப்படின்னா. அங்கே கேரளாவில் அதே போல் அங்கே ஒரு மசூதி பக்கத்தில் போயிட்டு தான் போகிறாங்க. அடுத்து அதை நீ பிரச்சனை பண்ணுவியா அப்படின்றது இருக்குது. அப்போ அடிப்படையில் இவர்கள் நோக்கம் என்பது தமிழ்நாட்டின் நலன் வளர்ச்சின்றது கிடையாது. இப்படி ஒரு வாக்குறுதியை
தேர்தல் அறிக்கையில் அவர்கள் கொடுத்தது அடிப்படையில் குற்றம். தேர்தல் கமிஷன் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் தான். நன்றி சார்.